வணக்கம். பெரிய வீட்டு புள்ளைங்க அவங்கள பார்த்ததும் ரோட்ல நிக்கிற சில நாய்ங்க வந்து லவ் பண்றேன்னு சொல்ல, அத இந்த பொண்ணுங்க நம்பி போயிட்டு பிச்சைக்காரிங்க மாரி உட்கார்ந்துட்டு இருக்கு. அதத்தான் மையக்கருத்தா சொல்லுது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்ததும் பின்தங்கிய கிராமத்துல ஒரு ஊர்ல இருந்து வர்ற ஒரு பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தோற்றத்தில் இருக்கிற ஒரு பெண். ரொம்ப சின்ன பெண். ஒரு படத்த பார்த்துட்டு கமெண்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. நான் அவங்கள ட்ரோல் பண்ண போறதில்ல. ஏன்னா, அவங்களே ஒரு விக்டிம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது இல்லாம பாப்பா ரொம்ப சின்ன பாப்பா. அ இதுவரை சந்திச்ச மனிதர்கள் தப்பான விஷ விதைய உள்ள விதைச்சிருக்கிறாங்க. இனி நல்ல, சிறப்பான, சிறந்த அறிவாளிகளை சந்திக்க கூடும். அந்த பாப்பா அதோடைய கருத்த மாத்திக்க கூடும். அந்த பாப்பாவே நாளைக்கு லவ் பண்ணலாம். இல்லன்னா லவ் பண்றவங்களுக்கு ஆதரவா இருக்கலாம். தீண்டாமை தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாக்கு யாராவது வந்து புரிய வைக்கலாம். மாறும். ஸோ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நேரம் இருக்கு, காலம் இருக்கு. மதச்சார்பற்ற கூட்டணி வரணும். சமூக நீதி பேசுற அந்த கூட்டணி வரணும். அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. நாமக்கல் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில கொங்கு கட்சியை சேர்ந்த ஒருத்தரை நிப்பாட்டி இருக்கிறாங்க. அந்த வேட்பாளர் பெயர் சூரியமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, சூரிய வம்சம் படம் பார்த்து ஹெவியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படங்கள்ல பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதெல்லாம் அவருடைய பேச்சுல பார்க்க முடியுது. தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறாரு. இனி இவர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கான காலமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிகழ்வுல தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுருந்தா பரவாயில்ல. மன்னிச்சிடலாம், மறந்தெல்லாம், அவரும் மாறலாம், மன்னிப்பு கேட்கலாம். ஆனா அப்படியெல்லாம் இல்ல. அவரு பேசுற எல்லா இடத்துலயுமே தலைவன் அந்த மாதிரிதான் எக்கச்சக்கமா வார்த்தையை விட்டுருக்கிறார். எங்க சமூகத்து பெண்களை யாராவது காதலிச்சுங்க கருவறுத்துருவேன் அப்படின்னு சொல்றாருங்க. பகிரங்கமா அதுக்கு பாத்தீங்கன்னா கைத்தட்டல் விசில் வேற. இவர் வந்து ஒரு காதல் ஜோடியை பிரிச்சு வேற வச்சிருக்காராம். அதை பெருமையா வேற சொல்றாரு. அதாவதுமா நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்க, நாளைக்கு நம்ம ஆட்கள்லாம் யாரும் வந்து உன்னை பாத்துக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் சொல்லிச்சான், தேவையில்லை, நான் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவரும் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நாங்க எங்களை பாத்துக்கிறோம், நீங்க குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு ஆட்களை வேணா வேலைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா தான் சொல்லியிருக்கு பாப்பா அந்த பெண். ஆனா அந்த பெண்ணையும் மிரட்டி அதை தாண்டி நீ திருமணம் பண்ணன்னு வச்சுக்க அவனை அறுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாராம். அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்களாம். பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பெருமையா வேற இவர் சொல்ல அதுக்கு கைத்தட்டல் வேற. இதுல சொல்றாரு அவரு, 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு எங்க கிட்ட, 10 பேருக்கு நாங்க படி அளக்குறோம், ஆனா 10 வீட்டுல போய் பிச்சை எடுக்கிற நாய்ங்க எங்க சமூகத்து பெண்களை கல்யாணம் பண்ணுமா அப்படின்லாம் வந்து அவரு கேட்கிறாரு. 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கான். கொரோனா மாதிரி வியாதி வந்துச்சுன்னா இந்த தலைமுறையே தாண்டுவோமான்னு தெரியாது. அதுல பாத்தீங்கன்னா இன்னும் இது ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய பேசியிருக்கிறாரு. நான் வந்து எல்லாரையும் தூண்டி விடுறேன், தீவிரவாதத்தை வளர்க்குறேன் அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் இப்படிதான் பண்ணுவேன். சாப்பாடு இல்லையா சாப்பாடை கொடுங்க, ட்ரெஸ் இல்லையா ட்ரெஸ்ஸை கொடுங்க, சட்டத்தெல்லாம் அவங்களும் சாதகமா வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. எது சாதகம் எது பாதகம் எதுவுமே தெரியல. தலைவர் தன்னை ரொம்ப பெரிய ஆளா, பெரிய இடத்து ஆளு. அதான் அந்த பாப்பா நம்ம பார்த்தோம்ல, அந்த பாப்பா மாதிரியான ஆட்களை, இந்த மாதிரி ஆட்கள் தான் மூளை செலவை பண்ணி அப்படி விஷத்தை கக்க வைக்கிறாங்க. அதனால நம்ம கோவப்பட வேண்டியதும் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டியதும் அந்த பாப்பாக்களுக்கு கிடையாது, இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான். சிவாஜி படம் பார்த்திருப்பாரு போல இருக்கு. அதுலயும் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கிறாரு ஹெவியா. ரஜினி சார் வந்து அங்க அடியாட்களா அடிக்க வருவாங்கல்ல, அவங்களே அடிச்சு போட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்ப்பார்ல, பழம் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி போய் கொடுத்துட்டு, இவ்வளவு நாள் வந்து தப்பானவங்ககிட்ட நீங்க தப்பான விஷயத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அதே வேலையை என்கிட்ட வந்து செய்யுங்க நல்ல விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார்ல. அந்த மாதிரி இவரு அரெஸ்ட் ஆயிட்டு ஜெயில இருக்கும்போது அங்க ஒரு 200 பேரை பார்த்தாராம், கைதிகளா இருக்கிறவங்கள. அவங்க கிட்ட போய் இவர் சொல்லிக்கிறாரு, நான் வந்து வெளியே போனதும் உங்களை வெளியே எடுத்துடுறேன், வந்துட்டு எவன் எல்லாம் லவ் பண்றானோ நம்ம சமூகத்தை பெண்களை அவனை எல்லாரையும் போட்டு தள்ளணும், அதுதான் உங்களுக்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்கிறாராம். இதை சொல்றாரு அவரு. காவல்துறை, உளவுத்துறை இதெல்லாம் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், ஆனா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வீராவேசம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி கண்டபடி வன்மத்தை கொட்டுறாரு. அங்க மட்டுமே இல்ல, இன்னொரு இடத்துல போயிட்டு கோயிலுக்குள்ளெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டு இவங்க கோயிலுக்குள்ள வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அதேதான். இவங்கெல்லாம் யாரு உள்ள வர்றதுக்கு? காவல்துறை என்ன பண்றீங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அறிவு எப்படி வழியுது பாருங்க. காவல்துறையில நேர்மையான யாரா ஒருத்தர் யாருமே கம்ப்ளைண்டே பண்ண தேவையில்ல, நேரா வந்து தோல்ல கை போட்டு அப்படியே கூப்பிட்டு போயிடலாம், பாப்பா ஏறுப்பா வண்டியில அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி ஆட்கள் இல்ல சுற்றி. அதனால இந்த மாதிரி பேசுறது வந்து அதிகமாயிடுது. ஆக்சுவலி தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை பாவ செயல் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பக்கத்திலே போட்டாலும் படிச்சா தானே, ஓ இதுதான் ஆனாவா
அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட் கொடுப்பாருல ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படிதான் புரிய வைக்க முடியும்? சட்ட நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் அப்படின்னா யார் மேல எடுக்கணும்? தீண்டாமை யார் செய்யறானோ அவன் மேலதான் எடுக்கணும். தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டு நான் அப்படி இருக்க மாட்டேன், அதை உடைச்சிட்டு வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மக்கள் மேல நடவடிக்கை எடுக்கணுமா காவல்துறை? சொல்லுனது இந்த அறிவாளி. அவரை தான் இப்ப வேட்பாளரா அங்க போட்டுருக்கிறாங்க. சூரிய வம்சம் படமே இருந்தாலும் அதுலயும் காதல் தானே. சொந்தக்கார பொண்ணு லவ் பண்ணுவாரு, ஆனா லவ் செட் ஆகாது, அந்த பொண்ணு தூக்கி போட்டு போயிடும். அதுக்கப்புறமா இன்னொரு காதல் தானே வரும். இன்னொரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் வந்து அவங்க ஒரு டிராமா பண்ணுவாங்கல்ல, நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டிராமா பண்ணுவாங்கல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, லவ் செட் ஆகல, இல்ல வேற ஒருத்தர் லவ் பண்ணிட்டு போறாங்க, வேற சமூகத்தை சேர்ந்த பையனோடையோ பொண்ணோடையோ காதல் வருது அப்படின்னா அதை இவங்க கிண்டல் அடிக்கிறதுக்கு அதுக்கான காரணங்கள் இவங்க சொல்றது என்ன, ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வந்து இந்த மாதிரி கரெக்ட் பண்றாங்க, திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை லவ் பண்ற அந்த பெண்களை வந்து கொச்சைப்படுத்துறது. அதை விட யாரும் கேவலமா கொச்சைப்படுத்த முடியாது. அதுக்கு இன்னொரு வருஷன் இவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு கல்யாணம் ஆகலையா. ஏன் கல்யாணம் ஆகலன்னா எல்லா பெண்களும் வந்து காதலிச்சு இப்படி போயிடுறாங்களாம். ஸோ அதனால வந்து அதை தடுக்கணுமா, அதுக்கு ஒரு விளக்கம் வேற இவர் கொடுக்குறாரு. ஏன் நம்ம பசங்க காதலிக்க மாட்டாங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்மிட்டி அப்படின்னு ஒரு கிடையவே கிடையாது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே கிடையாது, அது ஒரு தெருவுக்குள்ளேயும் கிடையாது, ஒரு ஊருக்குள்ளேயும் வரப்போறது இல்லை. இதில் நாடு லெவலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்லாம் இதில் சொல்லிட்டுருக்கிறாங்க, கனவு கண்டுருக்குறாங்க. அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே கிடையாது. இவர் சொல்கிறாரு இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் காதலிக்கலன்னு. அப்படி யாராவது இருக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இந்த இருக்கிற இளைஞர்கள் யாருமே வந்து காதலிக்கிறது இல்லை, யாருமே லவ் செட் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? காதல் திருமணங்கள் எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதிரியான கிரிஞ்சித்தனமா பேசுற, பூமர்த்தனமா பேசுற, இன்னும் விஷத்தனமா வன்மத்தை கொட்டுற இந்த மாதிரியான ஆட்கள் சித்தரிக்கிறது பாருங்க. செட் ஆகலைன்னா நண்பர்கள் கிட்ட கேட்டா அவங்க உண்மையை சொல்லிட்டு போறாங்க, என்ன காரணம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இந்த சந்தானம் ஒரு படத்துல கிளாஸ்லாம் எடுப்பார்ல, அந்த மாதிரி கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கலாம். அதுக்கு இவருக்கு அதை பத்தின ஒரு புரிதல் அறிவும் வேணும்ல. இவர் கொடுக்குற விளக்கம் பாருங்க. மற்ற சமூகத்தை சேர்ந்த பையன் பார்த்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு வர சொல்லிச்சுன்னா கரெக்டாக டைமில் போய் நின்றுறானா, முன்னாடியே கூட போய் நின்றுவானான். ஆனால் இந்த இவருடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா வேலை தான் முக்கியம், ஏன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக அந்த பெண்ணை வாழ வைக்கணும்ல, அதனால வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். இந்த பெண்ணு கொடுக்கலன்றதுனால அந்த பெண்ணு வந்து விட்டுட்டு போயிடுதான். இதில் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன நினைக்கும், லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த லட்சணத்தில் டீல் பண்ணுற, மதிக்க மாட்டேங்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னை எப்படி பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்ல. செட்டாகாத பசங்களை சில பேரை வச்சுக்கிட்டு அவங்கள ஒசு பேத்துறதுக்கு என்னென்ன உருட்டு பாருங்க. மாதிரி சாதி, ஒரே சாதி அப்படிங்கிறதுனால, ஒரே மதம் அப்படிங்கிறதுனால, இல்லை உறவினர் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பார்த்தா வந்துடும் காதல் அப்படிங்கிறது. நீயா நானா ஷோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இளைஞர் அவர் எபிசோட்ல சொல்லியிருப்பார், சுயசாதி பெருமை பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப்பை ஏற்றி லவ் எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வளர்த்துட்டாங்க சார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த சாதியை சேர்ந்தவங்களே வயசாயிடுச்சு, அதில் இந்த வேலை மற்ற காரணங்கள்லாம் காட்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சார், அதனால இவ்வளோ டிலே ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பியிருப்பார். ஆக்சுவலி உண்மையை சொல்லியிருப்பாரு. ஒரு கதறல் தான், மனக்குமுறல் தான். அதே போல இவங்கெல்லாம் கதறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டியூன் பண்ணிருக்கிறார். இப்போ சொந்த சாதியை சேர்ந்தவர்கள் அப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்றீங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டீங்க. இவர் சொல்றாருல 10 தலைமுறைக்கு இருக்கு சொத்துன்னு, உங்ககிட்ட என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே சாதியை சேர்ந்தவனா இருந்தாலும் கேட்பார்ல. அந்த இடம் மட்டும் இல்ல, அதை நம்ம ஏற்கனவே சொன்னல, ரோட்ல பேசுறது, இந்த மாதிரி நிறைய இடத்துல விட்டுருக்கிறார் வார்த்தையை. வழக்கு போட்டிருக்கிறாங்க. 2021 தீர்ப்பு வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சரியான ஆதாரம் இல்லாததால் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிருக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து இவர் காட்டுறாரு. இப்ப கூட வந்து நான் பேசினது தவறு, தெரியாம பேசிட்டேன், அறியாமையில பேசிட்டேன், நான் அப்படி கிடையாது, நான் மாறிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அது வேற. ஆனா அப்படியெல்லாம் கேட்காம எதிர்கட்சிகள் திட்டமிட்டு பண்றாங்க, திட்டமிட்டு சதி செய்யறாங்க அப்படின்ட்டு இருக்கிறார். ட்விட்டர்ல முதல்ல அந்த கிளிப்பை பாக்குறேன். எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் இதை பரப்பல. திமுகவையும் திமுக கூட்டணியும் ஆதரிக்கிறவர்கள் தான் நிறைய பேர் இத போட்டு கேள்வியை எழுப்புனது. சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்கள் இதை யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. அவர் வீடியோவும் போட்டிருக்கிறாரு. ஆனா யூடியூப் ரூட்டஸும் போட்டிருக்காருல்ல, நீங்க அவரையும் எடுத்துட்டு போய் அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவீங்களா? வெட்டிடுவோம், கரு வருத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா மிரட்டுறாங்க. அவளை மிரட்டலை விட்டுட்டு எதிர்கட்சிகள் பரப்புறாங்க. பரப்புனா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வேற உதாரணம் விட்டுருக்கிறாரு. பரப்புனதுக்கு நடவடிக்கை என்ன, பேசுனதுக்கு சார் கேட்பாங்கல்ல. இப்படியெல்லாம் மிரட்டி அதான் சொல்லுவாங்கல்ல, சார் அது ஊர்வாய் சார், ஊர்வாயை மூட முடியாது சார், முடிஞ்சா உங்க வாயை மூடிங்க சார், மூடி இருக்கணும் சார், மூடலையே சார்,
இப்பவும் மன்னிப்பு கேளுங்க சார் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறத விட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. ரிசர்வேஷன்ல இல்லாத கம்யூனிட்டியே கிடையாது. ஆனா இதுவே போய் சேரல. சரி இது சேரலாம் ரிசர்வேஷன்ல இருந்துகிட்டு ரிசர்வேஷன்ல இருக்கிற இன்னொருத்தரை பார்த்து இவன் ரிசர்வேஷன்ல இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் என்ன சொல்றது, என்ன அறிவு அது? சில தற்கூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பார்த்துருக்கிறோம். எல்லாம் ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு தாங்கள் ரிசர்வேஷன்ல இருக்குன்னே தெரியல. எல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் வன்மத்தை கொட்டி வளர்த்துருக்கிறாங்கல்ல, அதோட விளைவு தான் அதெல்லாம். கிருஷ்ணவேல் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூப்ல பேசுவார், நிறைய வீடியோ இருக்கும், சினிமா பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு. அவர் இதை பத்தி காடு வெட்டி அப்படின்ற படம் பத்தி பேசும்போது ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கிளாஸ், இந்த பக்கம் பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்டவர்கள். ஆக்சுவலி இதுவே உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இந்த பக்கம் அட்டவணையில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள், இவங்க அட்டவணையில் இல்லாத பிற்படுத்தப்பட்டவர்கள். அவ்வளவுதான். பிற்படுத்தப்பட்டவர்கள்னா பின்னாடி இருக்கிறவங்க தான். முதல்ல இதுவே இவங்களுக்கு புரியல. இவங்கெல்லாம் என்ன பண்ணும், ஒரு படத்துல கட்டி போட்டு படமா போட்டு தள்ளுவாங்கல்ல, லவ் படமா போட்டு, அது மாதிரி லவ் படம்லாம் இவங்களை போட்டு காட்டக்கூடாது. இவங்கெல்லாம் மிஸ்டர் ஜிகே உடைய இந்த வானியல் சம்பந்தமான புவியியல் சம்பந்தமான வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு காட்டணும். ஏன்னா இந்த பிகே படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு விஷயம் இருக்கும். இந்த மதத்தை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு போலி சாமியாரை எக்ஸ்போஸ் பண்ணும்போது வேற்று கிரகவாசியா இங்க உள்ள வந்த அமீர் கான் கேரக்டர் அங்க பேசும்போது ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பார். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேலக்சி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. கேலக்சியே பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. அந்த கேலக்சியே சின்னது. அந்த கேலக்சிக்குள்ள இருக்கிற கோள்கள்ல ஒண்ணுதான் இந்த உலகம். அந்த சின்ன உலகத்துக்குள்ள ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. அந்த நாட்டுல ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன தெருவுல ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கடவுளை காப்பாத்த போறேன், எல்லாத்தையும் படிச்ச கடவுளை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்கிற காமெடி, ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அதை தான் நம்ம இங்க சொல்ல விரும்புறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கேலக்சியில உலகமே சின்ன இடம் தான். ஏன் இந்த கேலக்சியே சின்ன இடம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் எங்க, இங்க யாரு பெரிய இடம், யாரு சின்ன இடம், இதெல்லாம் அந்த பாப்பா படிச்சிடும், பாப்பாவுக்கு புரிஞ்சிடும். ஆனா இவருக்கு எப்படி புரியும்? அட்டவணையில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களை கேவலமா பேசுற இன்னொரு பிற்படுத்தப்பட்டவர் தான் இவரு. ரொம்ப பெரிய, அதாவது இன்னும் சில பேர்லாம் தற்குறிகள்லாம் சொல்லுவாங்க நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்வாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணவேல் டிஎஸ் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருந்தாரு. இங்க ஆண்ட பரம்பரைனா எந்த பரம்பரை? சேரன், சோழன், பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டாங்க. இதுல மன்னர்கள்லாம் ஒரே மாதிரி இருந்தாங்களான்னா இல்ல. ஒரு மன்னன் சிறப்பா வேலைகளை செஞ்சிருக்கிறான், வெற்றி பெற்றிருக்கிறான், வீரமா இருந்திருக்கிறான். இன்னொருத்தன் கோழையா அடி வாங்கி ஓடி போயிருக்கிறானே, அவனும் மன்னன் தானே. வரலாற்றுல பார்த்தாவே தெரியுதுல, எல்லா மன்னர்களும் என்ன புகழ் வாழ்ந்தவர்கள, வீரமானவர்கள. அதுலயும் கோழையும் முட்டாளும் இருக்க தானே செய்யறான், இருந்திருக்கிறான்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆண்டவனே முட்டாளா இருந்திருக்கிறான் அப்படின்னு போது நான் சொல்றது ஆண்டவன், அதான் மன்னன், அவங்களே முட்டாள்கள் இருந்திருக்கிறாங்க அவங்களே அப்படின்னு போது, அவங்களே மோசமானவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு போது அதுல என்ன பெருமை? இப்ப காதல்ல ஒரு பொண்ணு வர சொல்லுச்சுன்னா கரெக்டா நீ போயிடணும்டா, அந்த பொண்ணை மதிக்கணும்டா, ஈகோலாம் அங்க காட்டக்கூடாதுரா, ஈகோவுக்கும் லவ்வுக்கும் செட்டே ஆகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அறிவுரையை கொடுத்தா நாளைக்கு அதை கேட்கிற அந்த இளைஞனுக்கு ஏதோ ஒரு வகையில அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சக மனுஷனை மனுஷிய மதிக்கணும்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு உனக்கு செட் ஆகாம போனதுக்கான காரணம் இன்னொருத்தன் தான், முதல்ல அவனை வெட்டு அவனை குத்து அப்படிங்கிறதெல்லாம் பைத்தியகாரத்தனம் இல்ல. இப்பெல்லாம் அரேஞ்சு மேரேஜ் பண்ற அந்த கூட்டத்திலே பாத்தீங்கன்னா வலுவா குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிடிச்சிருக்கா இல்லையா, பேசி பழகட்டும், பிடிச்சாதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வுக்கு மக்கள்லாம் வந்துட்டாங்க, பெரும்பாலான மக்கள். ஆனா ஒரு சின்ன கூட்டத்தை, இளைஞர்களை தப்பான திசையில வழிநடத்தி அவர்களின் வாழ்க்கையை நாசமாக்குற வேலையை சில பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வேலையை செஞ்ச ஒருத்தரை வேட்பாளரா மத சார்பற்ற கூட்டணி கட்சியில இவரை இந்த மாதிரியான முக்கியமான காலகட்டத்தில் நிப்பாட்டுறது இருக்குல்ல, அது பெரிய வருத்தத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்கு மதச்சார்பின்மை கூட்டணியை ஆதரிக்கிறவர்கள் மத்தியில. ஸோ அதனால இது எதிர்கட்சிகளின் சதி அப்படின்லாம் சொல்லிட்டு சம்பந்தப்பட்டவர் வேணா நழுவுறதுக்கு, எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்கலாம். ஆனால் திமுக, அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள், முதல்வர், அமைச்சர் உதயநிதி, இன்னும் பிற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இதை கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மாற்றம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இல்ல அதெல்லாம் கிடையாது, முடிவு பண்ணதுதான் அப்படின்னா, அதாவது
ஒரு உண்மையை ஒத்துட்டு தான் ஆகணும். மதத்தின் பேரால, ஜாதியின் பேரால பிரிக்கிற அந்த சக்திகள் கையில அதிகாரம்லாம் போகக்கூடாது. மதச்சார்பின்மை கூட்டணி தான் இங்க ஜெயிக்கணும், சமூக நீதி கூட்டணி தான் இங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு ஒரே ஆப்ஷன் திமுக அண்ட் கூட்டணி தான். இப்ப திமுக அண்ட் கூட்டணியை விட்டா இந்த மக்களுக்கு வேற நாதி இல்லை, வேற கதி இல்லை. உண்மைதான், உங்களை தான் ஆதரிக்க போறாங்க. ஆனா அதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க சார்.